திரு பிரியன், ஈரோடு தேர்தல் முடிவு சொல்லும் செய்தி என்ன? நாம் தமிழர் கட்சி கோணத்திலிருந்து, திமுக கோணத்திலிருந்து. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க வழக்கப்படி தனியாகவே எல்லா தேர்தலையும் சந்தித்து வந்தாங்க. இந்த தேர்தலையும் கூட்டணி இல்லாமல் தனியாகவே சந்தித்தாங்க. பட் அவங்களுடைய அந்த சந்தர்ப்ப சூழல் என்னன்னா, முக்கியமான கட்சிகள் அங்கே போட்டி போடாத போயிட்டாங்க. அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை தாவேக்காவோ யாருமே போட்டி போடலை. களத்தில் அவங்க மட்டுமே திமுகவுக்கு எதிராக இருந்தாங்க. அவங்க வழக்கமாக திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்லியோ அல்லது தமிழ் தேசியம் அந்த ஐடியாலஜி பேசியோ அவங்க கட்சி வளர்க்குறது அல்லது ஓட்டுக்கள் வாங்குறது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்க. இந்த தேர்தலில் கொஞ்சம் வித்தியாசமாக பெரியாரை பற்றின விஷயங்களை கையில் எடுத்தாங்க. ப்ராபபிலி ஈரோடு பெரியாருடைய ஊருன்றதுனால அங்கே இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அது பெரியாரை கையில் எடுத்தோன்னா அது பெரியாரை பற்றின ஒரு ரெஃபரண்டம் மாதிரி, ஒரு பொது வாக்கெடுப்பு மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் அதை பண்ணியிருக்காரு சீமான். அதாவது பெரியார் மண்ணிலேயே போய்ட்டு பெரியாரை நான் விமர்சனம் பண்ணுவேன், எனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற ஆங்கிளில் அவர் போகிறார். அதை அந்த அந்த வலையில் திமுக விழலை. ஆக்சுவலாக அவங்க ஒரு லோ ப்ரொஃபைலில் அவங்க ஒரு பிரச்சாரத்தை அவங்க வீடு வீடாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு பொதுக்கூட்டமோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இவர் நிறைய பொதுக்கூட்டங்கள் பேசினார், நிறைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் போனார், எல்லாம் பண்ணார். பெரியாரை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே வந்தார், அவருடைய விமர்சனங்களை வச்சுட்டே வந்தார். அதுக்கு சின்ன சின்ன இயக்கங்கள் எதிர்வினை ஆற்றினாங்களே தவிர திமுக அஃபிஷியலாக அங்கே ஈரோடு களத்தில் எதிர்வினை ஆற்றலை. அது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் உண்டு பண்ணியிருக்குன்னா, எதிர்வினை ஆற்றலை திமுக தேர்தல் மூலமாக அவர்களுக்கு ஒரு படிப்பினை கற்பிக்கணும்னு தான் எதிர்வினை ஆற்றலை. அதுதான் இப்போ டெபாசிட் எழுந்ததுக்கு காரணம். அதுதான் ஆக்சுவலாக பெரியாரை பற்றி பேசினதுக்கான பலன் டெபாசிட் எழுந்தாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அது மறுக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ அது தேர்தல் மூலமாக ஒரு பதில், ஆக்கப்பூர்வமான ஒரு பதில் என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல விரும்பலை, வி வில் ஷோ இட் த்ரூ தி எலெக்ஷன், பேலட் பேப்பர் மூலமாக உங்களுக்கு பேலட் மூலமாக காமிக்கிறோம். நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறதுனால நீங்கள் டெபாசிட் எழுந்தீங்க. ஆனால் போன வாட்டி வாங்கினதோட 10,000 ஓட்டோட இந்த வாட்டி அதிகமாக வாங்கியிருக்கோமே, 23,000 ஓட்டு வரை வந்துட்டோமேனா அதுக்கும் காரணம் இருக்குது. பெரியாரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறது ஒரு சாராருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு, பாஜகக்காரங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். அதிமுகவில் இருக்கிறவங்க, திமுக பிடிக்காதவங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஓட்டு சேர்ந்துருக்கு. 23,810ங்கிறது ஒட்டு மொத்தமாக நாம் தமிழரின் வாக்கு இல்லை, வாக்கு கிடையாது. அது இந்த தேர்தலுக்கான ஒரு ஸ்பெஷல் வாக்கு தான், அவங்களுக்கான ஓட்டு அது கிடையாது. வர பொது தேர்தல் அதே தொகுதியில் அவங்க இந்த ஓட்டு வாங்குவாங்களான்றது சந்தேகமான ஒரு விஷயம். மற்ற அணிகள்லாம் நிற்கும்போது பெரியார பேசாம விமர்சிக்காம திமுகவை விமர்சிச்சு மக்கள் பிரச்சனைகளை பேசியிருந்தா இதை விட இன்னும் கூடுதலான வாக்குகள் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்றேன். இல்லை, இதை விட இன்னும் கூடுதலான டெபாசிட் வாங்கியிருப்பாங்க. இல்லை, இதை விட குறைவாக தான் வாங்கியிருப்பாங்க. பெரியாரை விமர்சிச்சதுனால தான் கூடுதலாக வாங்கியிருக்காங்க. அப்படியே திமுக விமர்சித்தாலும் இதோட குறைவாக தான் வாங்கியிருப்பாங்க. இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு தானே? ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது டெபாசிட் இழந்துட்டாங்க. ஒரு டெபாசிட் வாங்குவாங்கன்னு பார்த்தாங்க, அது இழந்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த டெபாசிட்லாம் வாங்குறதுக்காக தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தாங்க. அது இந்த எலெக்ஷனுக்காகவே எடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. ஐ திங்க் ஸ்ரீமான் இதை கண்டினியூ பண்ணுவாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த பெரியார் அட்டாக்கை கண்டினியூ பண்ணுவாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன், இந்த ஈரோடு எலெக்ஷனுக்காகவே. ஏன்னா பாஜக களத்தில் இல்லை, அதிமுக களத்தில் இல்லைன்ற போது பாஜக ஓட்டை வாங்கணும். பெரியார் இதுதான் பாஜகவுக்கு சந்தோஷம், கொண்டாட்டம், அவங்க ஓட்டு போடுவாங்க. அங்கே இருக்கிற உயர் ஜாதிகளுக்கு கொண்டாட்டம், அவங்க ஓட்டு போடுவாங்க. அந்த ஆங்கிள் எடுக்கப்பட்ட விஷயம். அது ஏற்கனவே அதிமுக ஓட்டு கொஞ்சம் திமுகவுக்கு போகும், கொஞ்சம் நமக்கு வருன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் 23,000 ஓட்டு வாங்கியிருக்கார். ஆனால் திமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அந்த களத்தில் இருக்குது. இப்போ நாம் தமிழரை கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை பெரியாரை மட்டுமே நாங்கள் பண்ணலை, திமுகவை சேர்த்து பண்ணிடணும் நாங்கள். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் விஷயத்துல தான் ஃபோக்கஸ் இருந்தது. கடைசி நாளில் அதுக்கு மாறுதலாக அண்ணாவை பிரைஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். அண்ணாவை பிரைஸ் பண்ணுறதுக்கு பின்னாடியும் ஒரு ஜாதி இது இருக்குது, கோணம் இருக்குது அதில். ஆக்சுவலாக அதுவும் பண்ணுறாங்க. ஸோ அது அவர் ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக அது பண்ணட்டும். பட் ஆனால் எடுத்த ஸ்ட்ராட்டஜி தப்பு. அந்த நாம் தமிழர் தனியாக தனக்கு கிடைச்ச வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்கலாம். தேர்தலே கேஸ் டு கேஸ் இல்லை தேர்தல் டு தேர்தல்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு அது பயன் தந்திருக்கு. இந்த தேர்தலுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்கிறேனே. இன்னொரு தேர்தல் இது எடுக்க மாட்டார். இது ஈரோடாக இருக்கவே பெரியாரை டார்கெட் பண்ணுறாங்க. பெரியாரை டார்கெட் பண்ணுறதுனால பாஜக ஓட்டு கிடைக்கும், அதிமுக ஓட்டு கொஞ்சம் கிடைக்கும். அதனால் அந்த இவங்களோட சொந்த ஓட்டு கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் 23,000 வந்திருக்காங்க. இனிமேல் அடுத்த எலெக்ஷன்ஸில் வேறு ஸ்ட்ராட்டஜி, பொது தேர்தலில் வேறு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுப்பாங்க. இல்லை திமுக கவர்மெண்ட்டை பற்றின விஷயங்களெல்லாம் மக்கள் முன்னாடி கொண்டு போவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்ட்ராட்டஜி தவறான ஸ்ட்ராட்டஜி, ஃபெயில் ஆகிட்டு இருந்தது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக ஓகே.